பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதன் மூலம் மலேசியா தனது பொருளாதார உறவுகளை பல்வகைப்படுத்த முடியும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். பகிரப்பட்ட முன்னெடுப்புகள் மற்றும் விவேக பங்காளித்துவத்தின் மூலம் அதன் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலம் அது சாத்தியமாகும் என்றார் அவர். 2009 உருவாகிய பிரிக்ஸ் நாடுகள் அமைப்பில் இணைவதற்கு மலேசியா விண்ணப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அவ்வமைப்பின் முக்கிய உறுப்பினராக இருக்கும் இந்தியாவின் செல்வாக்கு மலேசியாவின் விண்ணப்பத்திற்கு பெரிதும் உதவும். அதோடு இந்தியா மலேசியா இடையே பொருளாதார உறவை வலுப்படுத்தி புதிய வாய்ப்புகளுக்கும் ஒத்துழைப்புக்கும் வழிவகுக்கும் என பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவுக்கு அலுவல் பயணமாக சென்றுள்ள டத்தோஸ்ரீ அன்வார் அங்கு நடைபெற்ற பொருளாதார ஆய்வரங்கில் உரையாற்றிய போது இவ்வாறு சொன்னார். வேகமாக வளர்ந்து பெரும் பொருளாதாரங்களான பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பில் அங்கம் பெற்றுள்ளன. இவ்வாண்டு ஜனவரியில் ஈரான், எகிப்து, ஐக்கிய அரபு சிற்றரசு, எத்தியோப்பியா ஆகிய நாடுகள் புதிய உறுப்பினர்களாக இணைந்தன. மலேசியாவும் அதில் இணையும் விருப்பத்தை ஜூன் மாதம் பிரேசிலிடம் தெரியப்படுத்தியது. மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அதாவது ஆய்வு மையம் அமைக்கப்படவிருக்கிறது. புதுடில்லி சென்றுள்ள பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இருவருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் பலனாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ் ஆராய்ச்சி பணிகளுக்கு மற்றொரு கௌரவமாக இந்த திருவள்ளுவர் இருக்கை அமைகிறது. இவ்வேளையில் துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தில் ஆயுர்வேத இருக்கை அமைக்கப்படுகிறது. இந்த இந்திய பாரம்பரிய வைத்திய முறை குறித்து கல்வி பயில்வதையும் ஆராய்ச்சி மேற்கொள்வதையும் அது நோக்கமாக கொண்டுள்ளது. இந்தியாவின் இவ்விரண்டு முக்கிய கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு ஒத்துழைப்பு வழங்கிய அன்வாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மோடி தமது உரையில் கூறினார். இது போன்ற ஒத்துழைப்புகள் இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நல்லுறவை மேலும் அணுக்கமாக்கும் என மோடி நம்பிக்கை தெரிவித்தார். திருவள்ளுவர் இருக்கை, ஆயுர்வேத இருக்கைகளோடு சேர்த்து மலேசியா, இந்தியா இடையில் நேற்று 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்திய தொழிலாளர்கள் மலேசியாவுக்குள் வருவதை எளிதாக்குதல், இந்தியா ஆசியான் இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வது உள்ளிட்டவையும் அவற்றில் அடங்கும். இது தவிர இணைய பாதுகாப்பு மற்றும் AI அதிநவீன தொழில்நுட்பம் சார்ந்த படிப்புகளுக்கு ஐடெக் எனப்படும் இந்திய தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டத்தின் கல்வி உதவித்தொகையின் கீழ் மலேசியாவுக்கு பிரத்யேகமாக 100 இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் மோடி அறிவித்துள்ளார். குரங்கம்மை எம்பாக்ஸ் நோய் உலகளாவிய சுகாதார அவசர நிலையாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அது ஒரு புதிய கோவிட் அல்ல என உலக சுகாதார நிறுவனம் WHO தெளிவுபடுத்தியுள்ளது. எம்பாக்ஸ் பெரும்பாலும் உடல் உறவு உட்பட தோளோடு தோள் சேரும் போது பரவுகிறது. அது யாருக்கும் பரவலாம் என்றாலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஆபத்தை அது கொண்டு வராது. எனவே COVID-19 பெருந்தொற்றுக்கு ஈடாக அதனை நினைத்து பீதியடைய வேண்டாம் என WHO கேட்டுக்கொண்டுள்ளது. உயர்மட்ட எச்சரிக்கை விடப்பட்டதற்கான காரணம் உலக நாடுகளை அச்சுறுத்துவதற்கு அல்ல, மாறாக எம்பாக்ஸ் தங்கள் நாட்டுக்குள்ளும் பரவினால் அதனை எதிர்கொள்ள அவை தயாராக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்ததான் என WHO அறிக்கையில் கூறியது. இந்த எம்பாக்ஸ் நோய் பரவலை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது குறித்து நாங்கள் அறிவோம். குறிப்பாக ஐரோப்பாவுக்கு மேலும் பரவாதிருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாண்டு பதிவான எம்பாக்ஸ் நோய் சம்பவங்களில் 95 விழுக்காட்டு சம்பவங்கள் ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் பதிவாகியுள்ளன. அங்கு 500க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. 5 நாட்கள் 96 மணி நேரங்கள் இடைவிடாது இலவசமாக 2000 பேருக்கு முடிவெட்டி மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெறும் மாபெரும் முயற்சி. வாருங்கள், முடித்திருத்தி நீங்களும் இச்சாதனைக்கு வித்திடுங்கள். நாட்டில் 38 கோடி ரிங்கிட்டுக்கும் மேல் உட்படுத்திய சந்தேகத்திற்குரிய பண பரிமாற்ற நடவடிக்கைகள் கண்டறியப்பட்டுள்ளன. கண்டறிந்த மாத்திரத்தில் அவற்றை நிதி நிறுவனங்கள் தடுத்து நிறுத்தியதாக 2வது நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் தெரிவித்தார். இணைய நிதி பரிவர்த்தனைகளின் கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு அமலாக்கம் அதற்கு உதவியிருக்கின்றது. அப்பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்துவதில் பேங்க் நெகாரா மற்றும் உள்ளூர் நிதித்துறை மேற்கொண்ட முயற்சி பாராட்டுக்குரியது என்றார் அவர். பயனர்களின் பெயர்கள், கடவுச்சொற்கள், கடன் அட்டை விவரங்கள் போன்ற தகவல்களை ஒரு நம்பகமான நிறுவனத்தின் மின்னஞ்சல் பெயரில் தந்திரமாக பெறும் சம்பவங்கள், அதாவது பிஷிங் குறித்தும் மோசடி நடவடிக்கை கையாளும் தேசிய மையமான NSRCக்கு கிடைக்கப்பெற்ற புகார்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இந்நிலையில் இவ்வாண்டு இறுதிக்குள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவுள்ள டிஜிட்டல் பாதுகாப்பு சட்ட மசோதாவின் மூலம் நிதித்துறை மட்டுமின்றி அனைத்து இலக்கவியல் துறைகளிலும் மோசடி தடுப்பு நடவடிக்கைகளை
இன்னும் மேம்படுத்த முடியும் என அமைச்சர் சொன்னார். மோசடிகளை கையாள்வதற்கான தேசிய இணையதளம் NFP அறிமுக விழாவில் அவர் பேசினார். ஸ்லாங்கூர் சுபாங் ஜயாவில் நேற்று மாலை போலீசுக்கும் குற்றவாளிக்கும் இடையே நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் ஆப்பிரிக்க ஆடவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். அவன் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த வெளிநாட்டு கொள்ளை கும்பலைச் சேர்ந்தவன் என போலீஸ் கூறியது. ஹியூண்டாய் மேட்ரிக்ஸ் காரில் வந்தவனை ஜலன் PSG 9/1 சாலையில் புக்கிட் அமன் போலீஸ் நிறுத்தச் சொன்ன போது போலீஸை நோக்கி அவன் 5 முறை துப்பாக்கியால் சுட்டான். அவன் சுட்டதில் 2 தோட்டாக்கள் போலீஸ் காரில் பட்டன. இதையடுத்து போலீசும் பதிலுக்கு சுட்டதில் 30 வயது அவ்வாடவன் அங்கேயே கொல்லப்பட்டதாக புக்கிட் அமான் குற்றப்புலனாய்வுத்துறையின் இயக்குனர் டத்தோ ஸ்ரீ முகமது ஷுஹைலி முகமது ஜைன் தெரிவித்தார். சுட்டுக் கொல்லப்பட்டவன் உட்பட 10 பேரை கொண்ட அக்கும்பல் 2018 முதல் சுடும் ஆயுதமேந்தி கொள்ளையிட்டு வந்ததில் இதுவரை 80 லட்சம் ரிங்கிட் இழப்பு ஏற்பட்டுள்ளது. தங்க நகைகள் விற்பனை, அந்நிய நாணய மாற்று சேவை மற்றும் முதலீடுகள் என்ற போர்வையில் சமூக ஊடகங்கள் வாயிலாக பலரிடம் அறிமுகங்களை ஏற்படுத்திக் கொண்டு நேரில் வரவழைத்து அவர்களை கொள்ளையிடுவதே இக்கும்பலின் பாணியாகும். இந்நிலையில் கோலாலம்பூர் மற்றும் ஸ்லாங்கூரில் இருப்பதாக நம்பப்படும் இவனது எஞ்சிய சகாக்களுக்கு எதிராக தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இத்துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் வீடியோ முன்னதாக வைரலானது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் நுழைவாயில்களில் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தாமல் வெளிநாட்டினரை இங்கு கொண்டு வரும் சட்டவிரோத நடவடிக்கை முறியடிக்கப்பட்டுள்ளது. செவ்வாயன்று கிள்ளான் பள்ளத்தாக்கு, பினாங்கு மற்றும் கிளந்தானில் மொத்தமாக 12 பேர் கைதானதை அடுத்து அச்சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. ஆப்-பம்ப் சோதனையில் கைதான அவர்களில் 3 பெண்கள் ஆவர். இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம், நேபாளம், மியான்மர், இந்தோனேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அப்படி சட்டவிரோதமாக உள்ளே நுழைந்துள்ளனர். இதில் அதிர்ச்சி என்னவென்றால் KLIA 2 பணியாற்றும் அமலாக்க அதிகாரிகள் 5 பேரும் அதற்கு உடந்தையாக இருந்துள்ளனர் என்பதே. வெளிநாட்டினரை சோதனைக்கு உட்படுத்தாமல் கவுண்டர் செட்டிங் முறையில் பணம் வாங்கிக் கொண்டு அவர்களை அந்த 5 உள்ளே விட்டு வந்துள்ளனர். அதற்காக 2022 முதல் இவ்வாண்டு வரை சுமார் 40 லட்சம் ரிங்கிட்டை கமிஷனாக பெற்று அதை 5 பங்கு போட்டுள்ளனர். அமலாக்க நிறுவனம் ஒன்றின் அதிகாரிகள் சிலருடன் கூட்டு சேர்ந்து சத்தமில்லாமல் மேற்கொள்ளப்பட்டு வந்த அந்நடவடிக்கை குறித்து 2022 உளவு பார்த்ததில் அந்த 12 பேரும் கைதானதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் MACC கூறியது.